அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருபெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இங்கு குழும்பி இருக்கக்கூடிய நமது அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஆண்டு ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ்விடத்திலே முழுமையான நெருக்கத்தை பெற்றவர்களாகவும் எல்லா சூழ்நிலையிலும் அவரிடத்தில் நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி இறைவனுடைய திருப்தியை நம்முடைய மூலதர விஷயமாக இந்த ரமலானிலே வைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் நன்மைகள் எதிர்பார்த்த மக்களாக இந்த சபையில் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அல்லாஹ் பல மடங்கு கூலிகளை வழங்க வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய செய்திகளை ஆரம்பம் செய்வோம். கடந்த சில தினங்களாக முஃமின்களின் தாய்மார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைய தினம் நமக்கு எல்லா மக்களுக்கும் அதிகமாக தெரிந்த ஒரு மனித குலத்தின் தாயாக விளங்கிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை குறித்து நாம் தெரிய இருக்கிறோம். இவருடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீங்கள் கேட்டு முடிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குமோ மார்க்க அடிப்படையில் எல்லா விஷயத்திலும் முழுமையான தியாகத்தை, அர்ப்பணிப்பை வழங்கிய ஒரு தாயாக இவங்க இருந்திருக்கிறாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைத்த 4வது ஆண்டில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் மகளாக பிறந்தார்கள் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நிறைய சகோதரர்கள் இருந்தாலும் வரலாற்றிலே பிரபலியமாக அறியப்பட்ட ஒரு சகோதரர் யார் என்று சொன்னால் அவர்தான் அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய தியாகம் தனிப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா பத்ர் போர்க்களத்தில் மக்கத்து குறைஷ்களுடைய அணியிலே இந்த அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அதுல தன்னுடைய தந்தை முஸ்லிம்களுடைய அணியில் போர் செய்ய விடாமல் தடுக்க பல முயற்சி செய்யறாரு. பின்னாடி ஒரு காலத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அப்துர் ரஹ்மானை பார்த்து, ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அதாவது பத்ர் போர்க்களத்திலே என்னுடைய மார்க்க பணியை தடுப்பதற்காக நீ முயற்சித்தப்பா, ஆனால் அந்த சபையிலேயே உன்னை கொலை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அப்படி வாய்ப்பு கிடைத்திருந்தால் நான் உன்னை கொலை செய்திருப்பேன். ஆனா அல்லாஹ் உனக்கு ஹிதாயத்தை கொடுத்து காப்பாற்றி விட்டான் என்று எப்பொழுதுமே அல்லாஹ்வை புகழ்வார்களாம். அந்த அளவுக்கு தன்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு தோழராக அவங்க இருந்தாங்க. இவங்களுடைய வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை குறித்து பல உரைகள் நாம் விரிவாகவே கேட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு சொல்ல வேண்டுமானால், மக்களே, உங்களுடைய எல்லாருடைய உதவிக்கும் நான் கைமாறு செய்து விட்டேன். என்னுடைய ஆருயிர் நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் செய்த உதவிகளுக்கெல்லாம் அல்லாஹ் மறுமையிலே கைமாறு செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிராஹித்து சொன்ன ஒரு தோழர். அது மட்டுமல்ல, எனக்கு பின்னால் அபூபக்கரை தொலை ஏவுங்கள் என்ற எல்லா விஷயத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுரிமைப்படுத்திய செய்தியை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்துக்காக எவ்வளவு அர்ப்பணிப்பு, எவ்வளவு தியாகங்களையும் எவ்வளவு சிரமங்களையும் சந்தித்த நபராக இவங்க இருந்தாங்க. ஹிஜ்ரத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து பயணித்த பாக்கியத்தை இவங்க பெற்றிருந்தாங்க. அப்படிங்கறதெல்லாம் நாம் தெரிஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நபருடைய மகளாக இருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஈமானும் எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிட முடியாத அன்பிற்கினியவர்களே. ஆக இப்படிப்பட்ட இவங்க 6 வயதை எட்டும் போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை இழந்திருந்தார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண் பேசி முடிச்சவங்க ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற பெண்மணி தான். அப்போ அதே பெண்மணி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய தாய் உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போய் பெருமானாருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பெண் கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் அதற்கு மகிழ்ச்சியான ஒரு சம்மதத்தை தெரிவிக்க 6 வயது இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இந்த தாய் அவர்களுக்கு திருமணம் ஏற்பட்டது. அதாவது அவங்களே சொல்றாங்க, முஸ்லீம்ல 2782வது ஹதீஸா நீங்க பார்க்கலாம், ஷவ்வால் மாதம் என்னை பெருமானார் திருமணம் முடித்தார்கள். அதே ஷவ்வால் மாதத்தில் அடுத்த ஒரு 4 வருடங்கள் கழித்து அதே ஷவ்வால் மாதத்தில் என்னோடு குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு திருமணமாகும் போது 6 வயது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது 9 வயது என்பதாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் நம்மால் பார்க்க முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த மனைவிமார்கள்லேயே கன்னி பெண்ணாக இவங்க தான் இருந்தாங்க. இவங்க ஒரு தடவை தன்னுடைய அன்சாரி பெண்களோடு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்க விரிவா புகாரி போன்ற கிதாபுகளில் 3894வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அறிவிக்கிறாங்க, நான் அன்சாரி பெண்களோடு விளையாடி கொண்டிருந்தேன். அது ஒரு முன்பகல் நேரம்.
அப்போ என்னுடைய தாய் என்னை வேகமாக என்னை அதட்டி வீட்டுக்குள்ளே அழைத்து சென்றார்கள், என்னை அலங்காரம் செய்தார்கள். அந்த நாள் பெருமானாரோடு என்னை ஒப்படைத்தார்கள். அந்த நாள் தான் பெருமானாரோட உறவு வைத்துக் கொண்டார்கள் என்கிற தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்த சம்பவத்தையும் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவே அறிவிக்கிறார்கள். அப்போ ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்பு அதாவது புகாரியில பார்த்தாலே நிறைய ஹதீஸ் நம்ம கிடைக்குதுங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவே அறிவிக்கிறாங்க. புகாரில் 5125வது செய்தியாக நீங்க பார்க்கலாம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, கனவில் வானவர்கள் ஒரு தட்டை என்ன பண்றாங்க, ஒரு தட்டுல ஒரு துணியை மூடி கொண்டு வராங்க. அந்த துணியை அந்த தட்டை கொண்டு வந்து என்கிட்ட காட்டினாங்க. அந்த துணியை நான் விளக்கும் போது அந்த அதாவது மனமிக்க அந்த பொருளாக ஆயிஷா உன்னுடைய முகத்தை நான் பார்த்தேன். மனமான ஒரு பொருளை கையில கொண்டு வராங்க. அந்த பொருள் மேல ஒரு துணியால் மூடப்பட்டு இருக்கிறது. அந்த துணியை விலைக்கு பார்க்கும்போது முக மலர்ச்சியான உங்களுடைய முகத்தை நான் ஆயிஷாவை பார்த்தேன் என்று கனவு காண்டு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்த ஒரு சம்பவத்தை நீங்க இங்க விரிவாக பார்க்கலாம். இவர்களுக்கு மகராக 500 திர்ஹமை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியிருக்கிறாங்க. அதிகமான அழகு கொண்ட பெண்மணியாகவும் புத்தி கூர்மை சாதுரியத்தன்மை கொண்ட மக்களாகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க. நம்ம நிறைய பயான்ல சொன்ன மாதிரி 2200 ஹதீஸ்களை அறிவித்து பெண்களிலேயே ஹதீஸ் அறிவிப்பில் முதன்மையான பெண்ணாக இவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா இன்னும் சில மார்க் அறிஞர்கள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு பெருமானார் வாழ்க்கை நடத்தியது 17 வயசுல தான் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, புகாரி போன்ற நிறைய அறிவிப்புகள்ல 6 வயசுல திருமணம் முடிச்சாங்க, 9 வயசுல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க, நிறைய நம்ம பார்க்கறதுனால இந்த கருத்தை நம்மால ஏற்க முடியாது. இப்ப இன்னைக்கு அந்த மாதிரியான வயசுல முடிக்கலாமான்னு சொன்னா அது மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை செய்து விட்டான். 4வது அத்தியாயம் 21வது வசனம், வ கைஃப தஅഖுதூனஹு வகத் அக்லா வகத் அஃலா பஅலுக்கும் இலா பஅலின், அதாவது உங்களுடைய மனைவிகளோடு நீங்கள் ஒரு அழகான உடன்படிக்கை எடுத்துக் கொள்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் எப்படி நீ அந்த உடன்படிக்கை எடுக்க முடியும்? ஒரு பெண் என்பவர் அந்த பெண்ணுடைய அனுமதி பெற்றுத்தான் திருமணம் முடிக்கணும். அப்போ சின்ன வயது பெண்மணியாக இருக்கும்போது எப்படி அந்த பெண்மணி அனுமதி கொடுக்க முடியும்? பின்னால் வந்த சட்டங்கள் மாற்றிவிட்டது. புகாரில ஒரு ஹதீஸை நீங்க பார்க்கலாம். 5136வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணுடைய சம்மதத்தை எப்படியெல்லாம் ஒரு பெண்மணி வெளிப்படுத்துவான்னு சொன்னா, அவ ஒரு சின்ன பெண்மணி கன்னி பெண்மணியாக இருந்தால் தன்னுடைய மௌனமே சம்மதமாக மாற்றி கொடுப்பாள் அப்படிங்கிற செய்தி நீங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஒரு சஹாபி பெண்மணி வராங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை என்னுடைய அனுமதி இல்லாமையே திருமணம் பேசிவிட்டார், ஆனால் இந்த திருமணத்தை எனக்கு சம்மதமே இல்லை என்று சொல்லும்போது அந்த தந்தையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து கோபப்படுறாங்க. ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் நடைபெறுகின்ற திருமணம் ஒருபோதும் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான திருமண உறவுகள் 11-12 மனைவிமார்கள் ரசூலா திருமணம் முடிச்சதெல்லாம் ரசூலுல்லாஹுக்கு மட்டும் ஆகுமாக்கப்பட்ட விஷயம் என்பதை நாம் இங்கு சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவங்க மற்ற சஹாபாக்கள் ஹதீஸ்களை அறிவிக்கும் போது என்ன சந்தேகம் வந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க. அதாவது ராபி' ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லிம் என்கிற கிதாபிலே 1573வது செய்தியாக நீங்க பார்க்கலாம். ஜனாசாவை பின்தொடர்ந்து அடக்கம் செய்கின்ற வரையில் இருந்தால் எத்துணை நன்மை என்கிற ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 2 கீராத் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். 2 கீராத்னா என்ன? 2 உஹது மலை அளவுக்கு நன்மை தரான். ஜனாசாவை பின்தொடர்ந்து அங்க அடக்கம் செய்யற வரைக்கும் நம்ம நின்றோம் சொன்னா 2 கீராத். ஆனா சில சஹாபாக்கள் அதை கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போய் இந்த ஹதீஸை குறித்து விளக்கம் கேட்கும் போது அபூ ஹுரைரா உண்மையைத்தான் சொன்னார் என்று சொன்னாங்க. அந்த மாதிரி மார்க்க விஷயத்துல எத்தனை மற்ற சஹாபாக்கள் அதை அறிவிச்சிருந்தாலும் அந்த ஹதீஸ்களை இவங்க நுணுக்கமாக விளங்கியிருந்த மக்களாக இருந்திருக்கிறாங்க. இவங்க என்னதான் சிறு வயதில் திருமணம் முடிக்கப்பட்ட காரணத்தினால நிறைய விளையாட்டு குணங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அதாவது ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. வரும்போது தன்னுடைய தோழிகளோட சின்ன சின்ன பொம்மைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹதீஸை புகாரியில் 6130வது சம்பவமாக நீங்கள் பார்க்கலாம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர அந்த தோழிகள்லாம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு வெக்கத்துல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேட்கும்போது நாங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தோன்னே ரசூலுல்லாஹ் சிரித்து விட்டு உங்களுடைய விளையாட்டை நீங்க தொடருங்கள் என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நான் ஈடுபட்ட பின்னாலும் கூட சிறுபிள்ளைத்தனமாக நான் இருந்திருக்கேன். இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான விஷயங்கள் செய்வேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். அபூ தாவூத்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. தபூக் அல்லது ஹைபர் போர்ல ரெண்டுல ஏதாவது ஒரு போர் ஹதீஸ்ல வருது. எல்லா போரும் முடிஞ்ச ரசூலுல்லாஹ் வீட்டை நோக்கி திரும்ப வரும்போது ஒரு பலத்த காற்று அடித்தது.
அந்த பலத்த காற்று அடிக்கும் போது என்னாச்சுன்னு சொன்னா ஒரு வீட்டில் நிறைய பொம்மைகள் அடுக்கி வச்சிருப்பாங்களாம். அதுல மரத்தால் செய்யப்பட்ட உட்டுல செய்யப்பட்ட குதிரை ஒன்று இருந்துச்சு. அது கீழே விழுந்துருச்சு. அந்த குதிரை ரசூலுல்லாஹ் எடுத்து பார்த்தா அதுக்கு ரெக்கைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க, என்னம்மா இது, குதிரையில ரெக்கைகள் இருக்கிறது, எப்படி குதிரைக்கு ரெக்கை இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பறக்கும் குதிரை கொடுத்தான்ல, அதுதான் இது அப்படின்னு சொன்னாங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டு சிரிச்சாங்களாம். இவ்வளவு நுணுக்கமான அறிவு கொண்ட, அதாவது சில மக்கள் சரியா பதில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க விளையாட்டுத்தனமா அவங்க நினைச்ச போக்கில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அவங்க கேட்டதுனால அதோடு இங்க லிங்க் பண்ணி என்ன பண்றாங்க, அந்த கேள்வியை சமாளிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறுபிள்ளையிலே இருக்கும்போது இவங்க நிறைய விளையாட்டுத்தனத்தோடு இருந்திருக்கிறாங்க. மனைவியினுடைய விளையாட்டுத்தனத்தை கணவன் ரசிக்கணும், அப்படிதானங்க? சின்ன சின்ன விஷயத்த பெண்கள் ஆசைப்படுவாங்க, கணவனா அதெல்லாம் வேணாம் தூர போடு. அது மாதிரி தன்னுடைய பெண்களுடைய ஆசைக்கு முட்டுக்கட்டையா இருப்பாங்க. நல்ல விஷயம், அவங்க பெண்கள் விரும்புகின்ற மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயமாக இருந்தால் கணவன் அனுமதிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய மனைவிமாருடைய மனது நோகுமான்னு நடந்துக்காதீங்க. ஏன்னா வளைந்த எலும்பால் அல்லாஹ் அவங்கள படைச்சிருக்கிறான். ரொம்ப உடைக்க நினைச்சீங்கன்னா, ரொம்ப வளைக்க நினைச்சீங்கன்னா அது உடஞ்சிருவாங்க. நேக்கு போக்காக சாதுரியமாகத்தான் ஒவ்வொரு செய்தியை நீங்க சொல்லணும். சின்ன சின்ன விஷயம் செஞ்சு காட்டுவாங்க, நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம், அதை பாராட்ட கூட மாட்டோம். உனக்கு வேற வேலை இல்லை, இதை பாரு செஞ்சுட்டு இருக்கிறிய, போய் சமையலை பார், இப்படி மூஞ்சில் அடிச்சமான சொல்கின்ற பழக்கம் கூட சில ஆண்கள்கிட்ட உண்டு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே இவ்வளவு நெருக்கமான ஒரு பண்பு கொண்டு தன்னுடைய மனைவியின் விளையாட்டை ரசித்தவராக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? இன்னொரு ஹதீஸை நீங்க பார்க்கலாம். ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரொம்ப ஒல்லியான, ஆரம்பத்தில் ஒல்லியா இருப்பாங்க. திருமணமான புதுசுல வீட்டில் ஓட்டப்பந்தயம் எல்லாம் ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இது நடக்குமா இந்த உலக வாழ்க்கையில? கணவன் மனைவி என்கிற வாழ்க்கை இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாழ்க்கை மாதிரி ஆகி போச்சு. சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன், தூங்கிங்களா, தூங்கினேன், இப்படி விசாரிப்போடு இன்றைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓர் உடலை போல நல்லா சொல்றானே, உங்களுடைய மனைவி மூலமாக, உங்களுடைய கணவன் மூலமாக உங்களுக்கு ஒரு மன அமைதியை, ஒரு மன திருப்தியை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோமா இல்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இன்னைக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குமா? இன்னைக்கு கட்டின பொண்டாட்டியை பார்த்து சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க கூட இன்னைக்கு நம்முடைய கணவன்களுக்கு நேரம் இல்லை. எத்தனை விஷயம் பெண்கள் என்ன ஆசைப்பட போறாங்க? ஏதோ வருஷத்துல ஒரு சாதாரண துணி அல்லது மாசத்துல ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சூழ்நிலை எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான நிலைகளை கூட பூர்த்தி செய்யாத மக்களாக சில பேர் இருந்தோம் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் விரிசல் தான் ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் ஆன புதுசுல ஓட்டப்பந்தயம் வச்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலி வெற்றி பெற்றுட்டாங்க கொஞ்சம் ஒல்லியா இருந்ததுனால. பின்னாடி இன்னொரு ரொம்ப காலம் கழிச்சு மீண்டும் ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா ரசூலுல்லாஹ்வை கேட்கறாங்க. சரி பார்க்கலான்னு சொன்னவன் அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் உடல் சதை போட்டாங்க, அவங்களால ஓட முடியல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வின் ஆயிட்டாங்க. சொல்றாங்க, அன்னைக்கு நீ ஜெயிச்ச பத்தியா, அதுக்கு இது நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான தன் மனைவியோடு ஓரிரு கலந்தவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நற்பண்புகளை இங்க பார்க்கலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, புகாரியில் 297வது ஹதீஸாக, அதாவது மாதவிடாய் காலத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில் அமர்ந்து என் மடியிலே தலை சாய்த்தவராக படுத்து குர்ஆனி ஆயத்துக்களை ஓதி இருக்கிறாங்க. எங்களோடு மாதவிடாய் காலத்திலே கூட சகஜமாக பழகி இருக்கிறாங்க. புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, 301வது ஹதீஸாக, பெருமானார் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருப்பார்கள், தலையை வெளியே நீட்டுவார்கள், நான் பெருமானார் தலையை நான் சீவி விடுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்ல 505வது ஹதீஸாக நீங்க பார்க்கலாம், எந்த இடத்துல இருந்து தண்ணீர் குடிப்பாங்களோ, எந்த ஒரு சொம்பு இருக்கு வைங்கள கிளாஸ், எந்த இடத்துல வாய் வச்சு குடிப்பாங்களோ, நான் எந்த இடத்துல வாய் வச்சு குடிப்பேனோ அதே இடத்துல கரெக்டா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, வாய் வைத்து குடிப்பாங்க. ஒரு எலும்பை நான் எந்த இடத்துல வைத்து கடிக்கிறேனோ அதே இடத்துல ரசூலுல்லாஹ்வும் கடிப்பாங்க. ஒரே வாளில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து குளித்து இருக்கிறோம் போன்ற நிறைய ஹதீஸ்களை இவங்க அறிவிக்கிறாங்க. புகாரி போன்ற கிதாபில் 6039வது செய்தியாக நீங்க இதை பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸ் பார்க்கலாம், புகாரியில் அதாவது 454வது செய்தியாக, எங்களுடைய வீட்டு வெளியிலே அபிசீனிய வீரர்கள் விளையாட்டை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விளையாட்டை ரசிக்கிறியா, போய் உள்ள போய் கார்போ, அப்படியெல்லாம் சொல்லல. தன்னுடைய மேல் சட்டை தன் முதுகுக்கு பின்னால மறைந்திருந்து அவங்க பார்த்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியினுடைய அந்த அழகான ஒரு ஹிஜாபுடைய ஒழுக்கத்தை பார்த்து அவங்களுக்காக துவா செஞ்சாங்க அப்படிங்கிறது பார்க்கிறோம். நோன்பு காலத்திலே கூட அன்பால் எங்களை முத்தமிடுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நிறைய அவ்வளவு டிக்டோ அழகா அறிஞ்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய மனைவிக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எப்போ அவங்க கோபமா இருப்பாங்க, எப்போ நல்ல குணத்தில் இருப்பாங்க, நம்முடைய கணவர்களுக்கு பல பேருக்கு தெரியாது. நான் கோபமா இருக்கனா, நீ சாஃப்டா போ, நீ கோபமா இருக்கிறியோ சாஃப்டா, எனக்கு அதான் தேவையில்லை. இப்படிப்பட்ட நிலையை பார்க்கிறோம்.
ஆனா புகாரில் ஐஷா அலி அறிவிக்க ஒரு ஹதீஸ் வருது 5228வது செய்தியாக. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐஷாவே நீ எப்பப்பெல்லாம் கோவமா இருப்ப, எப்பப்பெல்லாம் நல்ல குணத்துல இருப்ப நான் சொல்லட்டுமா? சொல்லுங்களேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கோவமாக இருக்கும்போது என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இப்ராஹீமின் இறைவனே சத்தியமாக அப்படின்னு சொல்லுவீங்க. என் மீது நல்ல குணத்துல நல்லா நீங்க சந்தோஷமா இருக்கும்போது முஹம்மதின் இறைவனே சத்தியமாக அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு தான் கோவமா இருந்த ரசூலுல்லாஹ் பேர் அவங்க சொல்ல மாட்டாங்களாம், முஹம்மதுன்ற பேரை. அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியினுடைய நல்ல நல்ல குணங்களை எல்லாம் அறிந்து வைத்திருந்த ஒரு அழகான கணவனாக, உலக சமுதாயத்துக்கு முன்மாதிரி தலைவராக பெருமாள் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இவங்களுடைய அழகான நெருக்கமான ஒரு வாழ்க்கையில் ஒரு புயல் போன்ற ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அந்த சம்பவம் சொன்னா, யூதர்களும் குறைஷ்களும் அதாவது நயவஞ்சகர்களும் பெரிய அளவுக்கு இந்த சம்பவத்தை ஊதி ஊதி பெருசாக்குகிறார்கள். அந்த சம்பவத்தை ஓரளவுக்கு விரிவாக இங்கே கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பயணத்துக்கும் போகும்போது என்ன பண்ணுவாங்க, தன் மனைவி எல்லாரையும் கூட்டு போக முடியாது இல்லையா, சீட்டு குலுக்கி போடுவாங்க. சீட்டு குலுக்கி போடாம ஒருத்தர் மட்டும் கூட்டிட்டு போனா இன்னொருத்தவங்க கோச்சுக்குவாங்கன்றதுக்காக சீட் யார் வருதோ அவங்களை கூட்டு போறேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட அந்த ஒரு ஸ்டைலர் ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. அப்போ அன்னைக்கு பனு முஸ்தலக் அப்படிங்கிற போர்க்களத்துக்கு போகும்போது சீட்டு குலுக்கி போட்டா தன்னோடு பயணிக்கிற ஒரு சிறப்பை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா பெற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு என்ற தனி ஒரு கூடாரம், சில இதெல்லாம் பார்த்துருப்போம் படங்கள் எல்லாம், அதாவது அந்த ராணி வச்சு தூக்கிட்டு போவாங்க இல்லையா பல்லாக்கு மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல்ல அவங்களுக்கு என்ற ஒரு வாகனத்தை தயார் செய்து என்ன பண்றாங்க, அவங்களை அழைத்து கொண்டு செல்றாங்க. ஆனா ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல இருந்து அந்த கூடாரத்தை வெளியே வந்து தன்னுடைய இயற்கை தேவையை கழிப்பதற்காக வந்தாங்க. ஆனா அதை சுமந்து கொண்டு வந்த பணியாளர்கள் உள்ள தாய் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பல்லாக்க தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன ஆகுது, எல்லாரும் போய் இரவு நேரம் ஆகி போச்சு. அந்த புல் தரையிலேயே குளிர் தாங்க முடியாம நடுங்கிற ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா உறங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ என்ன ஒரு வழக்கம், போர்க்களம் முடிஞ்சு திரும்ப வர வழியா இருந்தாலும் கூட வந்த வழியில ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்குதா, ஏதாவது நம்ம விட்டுட்டோமா, தவறு செஞ்சிட்டோமான்னு சொல்லி ஒரு சஹாபியை திருப்பி ரசூலுல்லாஹ் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பப்பட்ட சஹாபி தான் சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ எல்லாத்தையும் அவங்க நோட்டமிட்டு வர வழியில பார்த்தா உம்முல் முஃமினீன் தாய் நடுங்கி படுத்து கிடக்காங்க. என்ன நிலைமை, என்ன ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க பதறாங்க. அப்போ நிர்பந்தமான ஒரு சூழலுங்கிற காரணத்தினால தன்னுடைய வாகனத்துல தன்னுடைய தாய் என்கிற ஸ்தானத்தில் இருந்த ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அமர்த்தி கொண்டு மதீனா வரையிலும் கொண்டு வந்தார்கள். இந்த ஒரு செய்தி யூதர்களும் முனாஃபிகீன்களும் தவறாக அவதூறு செய்தியாக பரப்பி விட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய பொறுப்புல இருந்த மிஸ்தாஹ் போன்ற எல்லா நிறைய சஹாபாக்கள் கூட இதை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குதிக்கிறாரு, என்னுடைய சாப்பாடை சாப்பிட்டு இருக்கக்கூடிய நீ மிஸ்தாஹ், நீ என்னுடைய மகளை பத்தி தப்பா பேசுறியா, இனி நான் உனக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றார். அல்லாஹ் கண்டிக்கிறான் ஒரு ஆயத்துல 24வது அத்தியாயம் 22வது வசனம், வலா தஅகுலு உலுல் ஃபضலி வஸ்ஸமின்கும் வஸ்ஸாஅதி வஅய்யூது ஒலில் குர்பா வல் மசாகின், ஏழைகளுக்கும் இல்லாதப்பட்ட மக்களுக்கும் கொடுக்க மாட்டேன் நீங்க சத்தியம் பண்றீங்களா இல்லையா, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்க மாட்டான், நீங்கள் செய்வது அல்லாஹ்வுக்காக உங்களுடைய குடும்ப உறவுகளுக்காக அல்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தை கொண்டு கண்டிக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய மகளை குறித்து இப்படியெல்லாம் பேசுறாங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியல. என்னத்தான் நெருக்கமான க்ளோஸான மனைவியாக இவங்க இருந்தாலும் கூட, ஏன்னா இவங்களும் ரசூலுல்லாஹ் மனிதர் தானே அப்படின்றத இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தா தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு மன போராட்டத்தை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினான். எந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்கறாங்க, இன்னும் இந்த மாதிரியான பிரச்சனையை, அதாவது சில சஹாபாக்கள் வாள் எடுத்து போர் செய்ய தயாராயிட்டாங்க, இந்த நயவஞ்சகன் அப்துல்லா பின் உபை சலூல் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யறான், எங்களுடைய தாயை பத்தி அவதூறு பேசுறான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய குடும்பத்து பெண்களையோ நம்முடைய நண்பருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் கேட்டாச்சுன்னு சொன்னா சொல்றவனை எட்டி மிதிச்சு அடித்து தோம்சம் பண்ணுவோம். ஆனா உம்முல் முஃமினுடைய தாய் இப்படிப்பட்ட ஒழுக்கமான பெண்மணியை பார்த்து உலக கியாமத் நாள் வரையிலும் முன்மாதிரி பெண்ணை பார்த்து அவதூறு சொல்லுகிறானே யா ரசூலல்லாஹ், இவனுடைய தலையை நாங்கள் கொய்து வரட்டும் என்று சொல்லும்போது பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக நம்மோடு இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் பொறுமையாக இருக்கிறாங்க. உமர் அலியை கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்னம்மா இப்படிப்பட்ட ஒரு மனக்கு வேதனையாகி போச்சே, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினுடைய தாயாக இருக்கிறாங்க, அவங்களை நீங்க நம்புங்க யா ரசூலுல்லாஹ். அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஐஷா ரொம்ப நல்லவங்க தான், ஏன் மனசு குழப்பமா இருக்கிறீங்க, வேணா தலாக்கு விட்டுருங்க. இந்த ஒரு சம்பவம் தான் பின்னாடி ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் மத்தியில ஒரு சின்ன ஒரு விரிசல் ஏற்பட காரணம். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்கறாங்க. தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட சில பேர்ட்ட கூட கூப்பிட்டு கேட்கறாங்க. எல்லா மனைவிமார்களும் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த பத்திரித்தனமான ஒழுக்கமான வாழ்க்கையை இங்கே சொல்லி காட்டுகிறார்கள்.
அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வேதனைப்படுறாங்க, அழுகுறாங்க தன் மகளுடைய நிலைமை பார்த்து. இப்படி பல நாட்களாக தந்தை வீட்டிலேயே அழுது இருக்கிறாங்க. நான் செய்யாத தவறுக்காக இப்படி என்னை தூற்றுகிறார்கள், யார் தூற்றினாலும் பரவாயில்லை, பெருமானார் கூட என்னை பேசாமல் இருக்கிறார்களே என்று மனவேதனைப்பட்டு ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே கதறி, அல்லாஹ்விடத்திலே தான் நல்லவள் என்று இந்த சமுதாயத்துக்கு நிரூபிக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முழுமையாக சரணடைந்து அந்த தாயினுடைய துவாவுக்காக, அந்த தாயினுடைய இபாதத்துக்காக, அந்த தாயினுடைய அரவணைப்புக்காக அல்லாஹ் இறக்கினான் ஒரு அத்தியாயம், 24வது அத்தியாயம் 11வது வசனம். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்து மின்கும், உங்கள ஒரு கூட்டம் இந்த அவதூறு செய்தியை கொண்டு வருகிறார்கள். லா தஹ்சபூஹு ஷர்ருல் லக்கும், அது தனக்கு தீங்கு என்று நினைக்காம இருக்கிறாங்க. பல் ஹுவ கைருல் லக்கும், தங்களுக்கு நன்மை நினைக்கிறாங்க, ஆனால் அது அவர்களுக்கு தீங்காகத்தான் அமையும். லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹு மக்தஸப, இந்த அவதூறு செய்தியில் பங்கெடுத்த அனைவருக்கும் ஒரு தண்டனை உண்டு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, வல்லதி தவல்லா கிப்ரஹு, அதுல பெரிய அளவுல பொறுப்பேற்றுக் கொண்ட அப்துல்லா பின் உபை சலூலுக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கியதுதான் தாமதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சந்தோஷமாகிவிட்டது. நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க, தன் மனைவி அன்பால் வரவேற்கிறாங்க. அப்போ ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வருகையை பார்த்து சந்தோஷப்படவில்லை. அந்த தாய்ப்பட்ட சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தமானவள், நான் ஒழுக்கமானவள், அல்லாஹுக்காக நான் அர்ப்பணிப்போடு இருப்பவள் என்பதை அல்லாஹ் நிரூபித்து விட்டானே, எனக்கு யாரும் தேவையில்லை, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று அல்லாஹ் மீது முழுமையான தவக்கல் வைத்திருந்தார்களே. இப்படிப்பட்ட ஒரு பத்தினித்தனமான ஒரு வாழ்க்கை இன்றைய சமுதாயத்து பெண்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஆண்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வராங்க, அதை கண்டுகொள்ளவில்லை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் தாய். அல்லாஹ்வே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிபெயர் ஏற்பட்டதை நீ எனக்கு களங்கம் இல்லாமல் காப்பாற்றி விட்டாய் ரஹ்மானே. 24வது அத்தியாயம் 11வது வசனத்தை கியாமத் நாள் வரையிலும் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தாய்மார்கள் படிக்கும் போதெல்லாம் இவர்களுடைய அர்ப்பணிப்பு, இவர்கள் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தது, தங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் அல்லாஹ் நம்மை நிச்சயமாக கைவிடவே மாட்டான், நம்பிக்கையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிற மனப்பக்குவத்தோடு இந்த தாயினுடைய வரலாற்றை நாம் கேட்கிறோமே. அந்த மாதிரியான தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ் மீதே முழுமையாக இருக்கின்ற பண்பு நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் இந்த வரலாறை கேட்பதில் ஒரு அர்த்தம் உண்டு அன்பிற்கினியவர்களே. அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தாயினுடைய ஒழுக்கத்தை குறித்து இறக்கிய வசனங்கள் இவைகள் எல்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த தாய்க்காக துஆ செய்து அந்த தாயினுடைய முழுமையான தக்வாவை ஏற்று அவர்களோடு தான் மரணிக்கின்ற வரை நெருக்கமாக அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்ற நிலைமை பார்க்கிறோம். இதுக்கு அப்புறமா ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகும்போது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கடுமையான ஒரு நோய், அந்த சூடு தாங்க முடியாம காய்ச்சல் ஏற்பட்டு முடியெல்லாம் கொட்டுகிறது. அந்த நேரத்திலே கூட தன்னுடைய தந்தை பிலால் போன்ற சஹாபாக்கள் வேதனைப்படுவதை பார்த்து நலம் விசாரிக்கின்ற ஒரு பண்பு கொண்ட பெண்மணியா, தனக்கு நோய்ங்க, ஆனா அதே நோயில பாதிக்கப்பட்ட மக்களை போய் நலம் விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்க நம்முடைய மக்கள்கிட்ட. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு சின்ன விஷயம் நினைக்கிறோம், ஆனால் ஒரு அடியானை காலையில் நீங்கள் நலம் விசாரித்தால் மாலை வரையில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக அல்லாஹ்வுடைய வானவர்கள் துவா செய்கிறார்கள். மாலையில் நலம் விசாரித்தால் அடுத்த நாள் காலை வரையில் உங்களுக்காக அல்லாஹ்வுடைய வானவர்கள் நலம் விசாரிக்கிறார், அதாவது நோய் நீங்க துவா செய்கிறார்களே. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்யக்கூடிய கடமை இதுதான். நோயாக இருக்கும்போது போய் நலம் விசாரிக்கணும், அவங்கள போய் என்ன விஷயம் கேட்கணும், அப்போ அவங்க மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கும். இன்னைக்கு நலம் விசாரிக்கிறாங்க, எப்படி நலம் விசாரிக்கிறாங்க? ஒரு ஆளை போய் பார்ப்பாங்க, பார்க்கும்போது அவர் தலைவலியிலையோ இல்லை வயிற்று வலியோ பாதிக்கப்பட்டிருப்பார். என்னங்க வயிற்று வலியா உங்களுக்கு, என்னத்தை சாப்பிட்டீங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு பார்த்துக்குங்க, நேத்தான் ஒருத்தன் வயிற்று வலியில் செத்து போனா, அதோட போய் சமாதானப்படுத்த போவியா, அங்கே போய் இருக்கிறவனே பீதியை கிளப்பி விட்டு வந்துடுற ஒரு நிலைப்பாட்டை பார்க்குறோம். அந்த மாதிரி இன்னைக்கு நலம் விசாரிக்க போகும்போது அதனுடைய ஒழுங்குகளை பேணாம அந்த மக்களுக்கு இருக்கிற அந்த, அதாவது நோயினை பொறுத்த வரைக்கும் மன கஷ்டம், மன அழுத்தம் தான் அதுக்கான அடிப்படை காரணம். அந்த மனசை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி விடக்கூடிய ஒரு பக்குவம் தான் நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனுடைய தன்மையை விளங்கிய ஒரு தாயாக இவங்க இருந்தாங்கன்றதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அதிகமாக இந்த தாய் கோவப்பட்டிருக்காங்க, ரொம்ப வீரமாக கோவப்பட்டிருக்காங்க. எதுக்காக தெரியுமா? தன்னுடைய உரிமையை ரசூலுல்லாஹ் கொடுக்காம போனாங்கிறதுக்காகவோ உலக விஷயங்களுக்காகவோ ஒருபோதும் அல்லவே அல்ல, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்காக, அல்லாஹ்வுடைய விஷயங்களுக்காக. போர்ல எங்களுக்கு உரிமை வேண்டும், போர்ல நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும், ஆண்களை போல சம உரிமை வேண்டும், இப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தான் இவர்கள் நிறைய ரசூலுல்லாஹ்விடத்தில் கோவப்பட்டிருக்கிறாங்கன்ற செய்தியை நிறைய நீங்க பார்க்குறீங்க. அடுத்து முக்கியமான தயம்மம் என்கிற ஒரு சட்டம் நமக்கு கிடைத்ததே இந்த தாயின் மூலமாகத்தான். எப்படி அந்த சம்பவம் இறங்குச்சு? நீங்க புகாரி போன்ற கிதாபில் 3773வது செய்தியாக, முஸ்லிம் என்கிற கிதாபில் 600வது செய்தியாக ஐஷா ரலியே இந்த ரலியல்லாஹு அன்ஹாவை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க.
அதாவது தன்னுடைய சகோதரி அஸ்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க வரலாறு நம்ம பின்னாடி தெரிய இருக்கிறோம். அவங்க தன்னுடைய சகோதரிக்கு தங்கச்சிக்கு ஒரு காசு மாலையை, கழுத்து மாலையை கொடுக்குறாங்க. அது என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. ஒரு சமயத்தை அதை தொலைஞ்சு போச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்களை விட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை தேட விடுறாங்க. தேட போனவங்க என்ன ஆச்சுன்னு சொன்னால் வக்து நேரம் ஆகி போச்சு. என்னடா தண்ணியும் பக்கத்தில் இல்லை, ஒளி செய்யாமையே நின்றுட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகிறான், உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காத போது அல்லது தண்ணீரால் உங்களுக்கு கெடுதி ஏற்படும் என்ற போது நீங்கள் தயமம் செய்து கொள்ளலாம் என்கிற தயமமுடைய ஆயத்தை அந்த சம்பவத்தினுடைய விளைவாகத்தான் அல்லாஹ் இறக்குகின்றான். அப்போதுதான் ஹுதைர், அதாவது உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து, எங்கள் அருமை தாயே, உங்கள் மூலமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு அல்லாஹ்ட்ட இருந்து, உங்களுக்காக நாங்கள் போனோம், உங்கள் மூலமாகவே. ஏன்னா அந்த காலத்தில் தண்ணி பற்றாக ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ஒளி செஞ்சா தான் தொழுணுங்கிற நிலைப்பாடே இருந்துச்சு. அப்போ இது எவ்வளோ பேர் ரிலாக்ஸாக அவங்களுக்கு இருந்திருக்கும் என்று அந்த தாயினுடைய சிறப்பை குறித்து அவங்க சொன்னாங்க. தன் கணவனுடைய, அதாவது ஒரு உண்மையான மனைவி, பத்தினித்தனமான மனைவிக்கு எடுத்துக்காட்டாக இவங்க இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் சில பெண்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கும் சில தவறான பெண்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். திருமணம் ஆயும் கள்ள தொடர்போடு வேற ஆணோடு ஓடுகின்ற கேவலத்தை பார்க்கிறோமே. ஆனால் இந்த தாய்மார்களுடைய வரலாறை கேட்கும் போதெல்லாம் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருந்தார்கள். அதே போல ஆண்கள் கள்ள தொடர்போடு வாழ்கின்ற அசிங்கத்தையும் கேவலத்தையும் பார்க்கிறோம். அடுத்தவருடைய மனைவி என்று கூட பார்க்காமல், ஒரு நான் முஸ்லிம் பெண் என்று கூட பார்க்காமல் அந்த பெண்ணோடு வாழ்கின்ற முஸ்லிம் ஆண்களும் ஏராளமான மக்களை பார்க்கிறோம். தன்னுடைய கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வேற நபரோடு தொடர்பு வைத்திருக்கின்ற கேவலமான பெண்களையும் இன்றைய சமுதாயத்திலே பார்க்கிறோம். 2 குழந்தை பெற்றெடுத்த பின்னாலும் கூட மாற்று மத ஆணோடு ஓடுகின்ற அசிங்கத்தையும் பார்க்கும்போது இந்த தாய் எந்த அளவுக்கு பத்தினித்தனமாக ஒழுக்கமாக அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தை தூய்மையான பெண்ணாக தன்னை அல்லாஹுக்காக அர்ப்பணித்தார்களே, அந்த ஒரு பண்பை நாம் பெற வேண்டும். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்க ஆசைப்படுவார்கள். காரணம், அவருடைய நல்ல பண்பு, நல்ல குணத்தினால். கடைசியில் சக்கராத்துடைய வேதனை ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிறது. எல்லா மனைவிமார்கள்ட்டையும் அனுமதி கேட்கிறாங்க, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தங்கிக்கிட்டுமா? எல்லாரும் அனுமதிக்க ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா துடித்து போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட சக்கராத்துடைய வேதனையா, தலைவலி தாங்க முடியாமல் அப்படியே சுருண்டு போய் விடுகிறார்களே, தொழுவைக்கு கூட போக முடியாமல் மக்களுடைய உதவியோடு நடந்து செல்கிறார்களே என்று ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சக்கராத்துடைய நேரத்தில் வேதனைப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் ஒரு தொகுப்பாக இதோ கேளுங்கள் அன்பிற்கினியவர்களே. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில் தான் ரசூலுல்லாஹ் அந்த இறுதி நாட்களை கழித்தார்கள். ஐஷாவே, ஐஷாவே, என்னுடைய கையை என்னால் உயர்த்த முடியவில்லையே, தினந்தோறும் நான் உறங்கும் போது குலரபினாஸ் ஃபலக் அஹத் போன்ற சூறாக்கள் எல்லாம் ஓதி தடவிக் கொள்வேனே, இந்த நாள் என்னுடைய கையை உயர்த்த முடியவில்லையே என்று ஏங்கி கண் கலங்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலையை நீக்க ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓதி தன் கையிலே ஊதி ரசூலுல்லாஹ்வுடைய பொன் மேலே தடவி விட்டார்கள். அதோடு பெருமானார் உறங்கினார்கள். அடுத்த நாள் காலையில் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியிலேயே இருக்கும்போது கடைசியா அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையும் துஆக்களையும் செய்து, ரப்பி கிஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி பிரஃபீகில் ஆலா, யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, எனக்கு கருணை அளிப்பாயாக, நல்ல அடியார்களுடன் சேர்த்து வைப்பாயாக என்கிற துவாவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடல் பிரிந்த சம்பவத்தை புகாரி என்கிற கிதாபிலே 890வது சம்பவமாக நீங்கள் பார்க்கலாம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கண்கள் அந்த நாள் முழுக்க குளமாகிக் கொண்டே இருந்தது. வேதனால் வருத்தப்பட்டார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொறுப்பை ஏற்று இந்த சமுதாயத்திற்கு முன்னுதாரணமான பெண்ணாக அவங்க வாழ்ந்தாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். இவருடைய தக்வாவை பெரிய முன்னுதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா பேசி காட்டியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு அப்புறமா இவங்களுடைய வாழ்க்கை சமுதாய பணிகளுக்காகவே முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் நடந்த சண்டைகள்ல ஒட்டகம், அதாவது ஜபல் அப்படிங்கிற ஒரு போர் நடக்கிறது. அதுல சமாதானமாக மக்களை பிரித்து வைத்து சேர்த்து வைக்கின்ற, மக்கள் குழப்பத்தை பிரித்து சேர்த்து வைக்கின்ற குணத்தை இவங்க ஏற்படுத்தினாங்க. நிறைய மக்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல எளிமை பரப்பிய ஒரு தாயாக இவங்க இருந்திருந்தாங்கன்றதை பார்க்கலாம். 67வது வயதில் ஹிஜ்ரி 58வது மாதத்தில் 58வது ஆண்டில் ரமலான் மாதத்தில் செவ்வாய்க்கிழமை இவர்கள் மரணித்தார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு தொலை வைத்தார்கள். ஜன்னத்துல் பக்கியில் இவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த தாயினுடைய சில சிறப்பான அம்சங்களை கேட்டு நாம் இந்த தொடரை முடித்துக் கொள்ளலாம், இந்த நாள் உரையை முடித்துக் கொள்ளலாம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தினுடைய சுப செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். ஐஷாவே, உன்னுடைய கையினுடைய வெண்மையை சொர்க்கத்தில் நான் பார்த்தேனே, என்ன அற்புதம் ஐஷாவே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, இந்த கையினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக அவனுடைய திருப்திக்காக நிறைய மக்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட ஒரு செய்தி நீங்க பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல்
இவங்க நிறைய தனக்கில்லை என்றாலும் பெரிய அளவுக்கு கொடை வல்லலாக இவங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சொல்ல முடிச்சிடலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஆயிஷாவே, இது மாதிரி அழுத ஒரு முகத்தோடு நான் உன்னை பார்த்ததே இல்லையம்மா, எதற்காக இப்படி அழுகுறீங்கன்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த அளவுக்கு இலகிய மனம் பாருங்க. வறுமையில் இருக்கக்கூடிய மக்களையும் பசி என்று வந்த மக்களையும் அவங்க பார்த்து சும்மா இருக்கவே மாட்டாங்க. ஒரு தாய் வந்தார், 2 பிள்ளைகளோடு வந்தார். பசி என்று என்னிடத்தில் கையேந்தினால், என்னிடத்தில் 2 பெரித்தங்கள் தான் யார் ரசூலுல்லாஹ் இருந்தது, நான் சாப்பிடலாமே என்று வைத்துக் கொண்டிருந்தேன். அந்த தாயினுடைய பசி முகத்தை பார்த்து அந்த 2ஐயும் அந்த தாயிடம் கொடுத்தேன். அந்த தாய் ஒரு பெரித்தம்பளத்தை 2ஆக பங்கிட்டு தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு ஒன்றை உண்ணலாமே என்று தன் வாய்க்கு எடுத்து வந்தால், அந்த பிள்ளைகள் அந்த 2ஐயும் சாப்பிட்டு விட்டு தன் தாயினுடைய கையில் இருக்கின்ற பெரித்தம்பளத்தை அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த தாய் தன்னுடைய பசியை கூட பொருட்படுத்தாமல் தன் பிள்ளைகளுக்கு பங்கு வைத்து விட்டு வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து விட்டு சென்றார். யா ரசூலுல்லாஹ், அந்த காட்சியை பார்க்கும்போது நாம் அதை விட சிறப்பாக ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழமா சாப்பிடுறோமே, 3 நாளைக்கு ஒரு தடவையா சாப்பிடுறோமே என்று நினைத்து அல்லாஹ்வை நான் புகழ்ந்தேன். யா ரசூலுல்லாஹ், இந்த பெண்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை தர வேண்டுமே யா ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அந்த பெண்மணி நிச்சயமாக சொர்க்கத்துக்கு செல்வார் என்று துஆ செய்தார்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய கவலைகளை பார்க்கும்போது, மக்களுடைய ஏழ்மையை பார்க்கும்போது கண் கலங்கிய ஒரு தாயாக இவங்க இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இவங்களுடைய தன்னடக்கம் என்ற நிறைய சான்று நீங்க பார்க்கலாம். அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில 1391 சம்பவமாக நீங்க இதை பார்க்கலாம். என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவங்களோட என்ன அடக்கம் பண்ணிடாதீங்க, மற்ற மனைவிமார்கள் எங்க அடக்கம் பண்ணியிருக்கிறீங்களோ ஜன்னத்துல் பக்கியா அங்கேயே என்ன அடக்கம் பண்ணுங்க, எப்பொழுதும் யாரை விட யாரை ரசூலுல்லாஹ் சிறப்பா சொன்னது கிடையாது அப்படின்னு சொன்ன சம்பவத்தை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை குறித்து ஒரு சம்பவம் வருகிறது. சொர்க்கத்து பெண்களையே சிறந்தவங்க யாருன்னு சொன்னா ஆசியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹான்னு ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. யாரும் சொல்ல, அப்ப நான் இல்லையா, என் பேர் இடம்பெறலையே இந்த லிஸ்ட்ல. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருத்தனுக்கு கடுமையான பசியில இருக்கிறார். பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண இட்லியும் சாம்பார், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இட்லியும் சாம்பார் இருக்கு. இன்னும் பக்கத்துல பார்த்தா பிரியாணி, லெக் பீஸா சிக்கனா ரவுண்டா வச்சிருக்கிறாங்க. எதன் பக்கம் அவன் பாய்வான்? பிரியாணி பக்கம் தானே பாய்வான். அந்த மாதிரி மற்ற எல்லா பெண்களையும் விட மற்ற பெண்கள் எல்லாம் இந்த சாதாரணமான உணவுக்கு நீங்கள் பிரியாணியை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஒரு பசித்தவன் எதன் மீது தேர்ந்தெடுப்பான்? பிரியாணி தான் தேர்ந்தெடுப்பான். அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் சிறந்த பெண்ணாக ஆக்கியிருக்கிறான் என்று அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சமாதானம் கூறிய செய்தியையும் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க புகாரியில் 3411 சம்பவமாக பார்க்கலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்காக சலாம் சொன்ன சம்பவத்தையும் நீங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். அது மட்டுமல்ல, குர்ஆனில் நிறைய ஞானம் கொண்ட பெண்மணியாக இவங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 84வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தை படிக்கிறாங்க. என்ன அந்த வசனம்? ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அல்லாஹ்வுக்காக உள தூய்மையோடு வாழ்கின்ற மக்களுக்கு இலகுவான விசாரணையை அல்லாஹ் விசாரிப்பான் அப்படிங்கிற ஒரு ஆயத்து வந்த முன்ன யாரோ சொன்னீங்க, ஒரு டைம்ல சொன்னீங்க, அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு ஒருத்தன் நின்றுட்டாலே ஃபக்கது நூகிஷ, அதாவது அவன் அழிந்தே போய்விட்டான். ஒருத்தனுடைய விசாரணை நல்லா மூக்க நுழைச்சிட்டா ஃபக்கது ஹலக, அழிஞ்சே போயிட்டான்னு சொன்னீங்களே, இங்க என்ன இலகுவான விசாரணை? அல்லாஹுக்காக ஈமானுக்காக இறை அச்சத்தோடு வாழ்ந்தார்களே அவர்களை அல்லாஹ் அழைப்பான், அவர்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். அந்த பதிவேட்டை வாங்கி ஒரு புரட்டுவான், அடியானே நீ சொர்க்கம் போ என்று அல்லாஹ் அனுப்பிவிடுவான். அதுதான் இலகுவான விசாரணை. இன்னும் சில பாவிகளை அல்லாஹுடைய பயம் இல்லாமல், மறுமை என்கிற சிந்தனை இல்லாமல், ஈமானும் தக்குவாவும் இல்லாமல் வாழ்கிறார்களே, அவனுடைய பதிவேட்டை அல்லாஹ் வாங்கி ஒன்றின் பின் ஒன்றாக இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி என்னென்னலாம் செய்த என்று அல்லாஹ் மூக்கை நுழைத்து விட்டான் என்று சொன்னால் அவன் அழிந்து விட்டான், அவனுக்கு இழிவுதான் என்று பெருமானார் எச்சரித்தார்கள். அப்படி குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கு விளக்கம் தந்த தாயாக இவங்க இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை அதாவது இப்னு அபி முசைகார் அலி அறிவிக்க புகாரியில் 103வது சம்பவமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை குறித்த நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்து வருகின்ற நபி தோழியர் வரலாறை குறிப்பிடும் போது கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்பை அங்கே நாம் இன்ஷா அல்லாஹ் கூடுதலாக அங்கே நாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த தாயினுடைய வரலாற்றிலிருந்து நாம் இன்றைக்கு பெறுகின்ற படிப்பினை அத்தவக்கல் அலல்லாஹ், தன்னை பற்றி அவதூறு சொல்லப்பட்ட நேரத்திலே கூட மனம் தளர்ந்து விடாமல் ரசூலுல்லாஹ்வே நம்மை, அதாவது அவங்க யோசிக்கிறாங்களே அப்படின்ற நியத்து ஏற்பட்ட நேரத்தில் கூட யார் நம்மை கைவிட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வை நம்பியவர்களை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் 9வது அத்தியாயம் 51வது வசனம், எனக்கு அல்லாஹ் எதை நாடினாலும் நன்மையைத்தான் நாடுவான், அந்த நன்மையிலே எனக்கு அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய பக்குவம் வரணும். இந்த உலக வாழ்க்கையில சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், மனவேதனைகள் ஏற்படும் போது
அல்லாஹ்வை நாம் சார்ந்திருந்தால் அந்த துன்பங்களும் கஷ்டங்களையும் சாதனை படிக்கட்டுகளாக நமக்கு அல்லாஹ் மாற்றி தருவான். அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய தரமும் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருக்கின்ற பக்குவத்தையும் இந்த தாயினுடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற்ற மக்களாக இந்த சபையோடு நாம் இன்ஷா அல்லாஹ் களைய வேண்டும். அடுத்து இறுதியாக சில செய்திகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஏறத்தாழ 12 நபர்களை நாம் பார்த்து விட்டோம். ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, மாரியா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 12 நபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். இஸ்லாத்தில் தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்துகின்ற பொய்யர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 திருமணம் முடிச்சாங்க, காம வெறியர் நவுதுபில்லா இப்படியெல்லாம் சொல்கிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். சில மார்க்க அறிஞர்கள் அதுக்கு விளக்கம் தரும்போது ரசூலுல்லாஹ் விதவைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, வாழ்க்கை கொடுத்தாங்க. அதாவது அபூபக்கர் அலி, உமர் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்க 2 பேருடைய நட்பை வலுப்படுத்த அவங்க மகளை முடிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, எதிரிகளை சமாதானப்படுத்துறதுக்கு நிறைய எதிரிகளிலிருந்து பெண்கள் வந்தாங்க இல்லையா, அவங்கள திருமணம் முடிச்சு அவங்கள இஸ்லாத்தை ஊக்குவிக்க இப்படி முடிச்சாங்க. இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்ட இந்த இத்தனை திருமணங்களை தவிர மற்ற சமுதாய மக்களுக்கு, ரசூலுல்லாஹ்வை தவிர்த்து மற்ற அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் 4வது அத்தியாயத்தின் 3வது வசனம், ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா, பெண்களில் நீங்கள் விரும்பிய மக்களை திருமணம் முடிச்சுக்கங்க. அதோடு அல்லாஹ் முடிச்சுக்கல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் மஸ்னா 2, வசுலாச 3, வருபா 4, ஃபஇன் கிஃப்தும் அல்லா தஅதிலு. அப்படி 2வது திருமணம் முடிச்சிங்கன்னா முதல் வைஃபுக்கு எப்படி இருக்கிறீங்களோ, எந்த லெவல்ல இருக்கிறீங்களோ, எந்த அன்பு, எந்த அரவணைப்பு, எந்த அளவுக்கு செலவு, அதே அளவு டிக்டோ 1 ரூபா கூட குறையாம நீதமாக நீங்க நடக்க முடிஞ்சா செய்யுங்க. அப்படி முடியலன்னா இப்ப வாஹித் ஒண்ணு போதும்பா அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னைக்கு நிலைமை என்னன்னு சொன்னா 2வது திருமணம் முடிச்சுக்கிட்டு 3வது திருமணம் முடித்துக்கொண்டு முதல் மனைவியும் சரியா பாக்குறது இல்ல, 2வது மனைவியும் சரியா பாக்குறது இல்ல. இன்னும் சில மக்கள் 2வது திருமணம் முடித்துக்கிட்டு வாழ்க்கை தரோங்கிற நியத்துல பண்றாங்க, ஆனா பராமரிக்கணும் இல்ல. அந்த 2வது திருமணம் முடித்த பெண் கர்ப்பிணியாக இருந்து வாழ்க்கையை கஷ்டப்பட்டு தானா குழந்தை பெற்று யாரோ கூட்டு போய் குழந்தை பெற்கிற அளவுக்கு நிலைமை மாறுது. இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு பாக்குறோம். ஒரு மனைவி இருக்கிறாங்களா, 2வது திருமணம் முடிக்கிறீங்களா, நன்மையை நாடி அவங்க ஏழ்மையை கருதி முடிக்கிறீங்களா, நீதமா இருக்கணும். நீதம் செலுத்த முடியலன்னு சொன்னா நீங்க ஒன்றே போதும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஆக இப்படி 4 திருமணங்கள் இருக்குன்னு சொல்லி வரிசையா முடிச்சுட்டு போறதுல யூஸ் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஈமானையும் தக்குவாயும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு இத்தனை திருமணங்கள் முடிச்சாங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். எத்தனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர்த்து ஏராளமான 11 பெண்மணிகளும் என்னங்க விதவையான பெண்கள் தான். அவங்க பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் அரவணைச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலக சமுதாயத்துக்கு முழுமையான முன்மாதிரியை காட்டுவதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் இத்தனை திருமணங்கள் முடிச்சாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை நல்லவன் சொல்லி ஊர் மக்கள் சொல்றது முக்கியம் கிடையாது, சமுதாய மக்கள் புகழ்றது பெருசு கிடையாது. நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா உங்க மனைவி உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும். வெளியில தன்னை நல்லவ மாதிரி காட்டிக்கலாங்க, வீட்டுக்குள்ள தான் வண்ட வாழங்களை செய்ய முடியும். அப்படி எந்த மனைவிமாரிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தவறான முறையில் கெட்ட பழக்கத்தோடு நடக்கவில்லை. எல்லா மனைவிமார்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை நுணுக்கமாக எல்லா விதமான பண்புகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட உலக மக்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்காகத்தான் எல்லா மக்களிடத்திலும் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்கிற ஒரு குணத்தை வெளிப்படுத்தத்தான் அல்லாஹ் ரசூல் இந்த திருமணம் முடிச்சாங்க. இது அல்லாஹ் ரசூலுக்கு மட்டுமே ஆகுமான விஷயம். நாம் 4 திருமணம் முடிக்கலாம், ஆனால் நீதமாக இருந்தால் மட்டுமே முடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இந்த உரையின் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி என்கிற இந்த உறவில் ஓர் ஆடையை போல ஓர் உடலை போல அன்பான முறையில் நம்முடைய குடும்பத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த மூமின்களின் தாய்மார்கள் இவருடைய வரலாறை கேட்டு இவருடைய வரலாறுடைய சம்பவங்களை வெறுமென காதில் கேட்டு சென்று விடாமல் ஒவ்வொரு தாயினுடைய வரலாற்றிலும் கேட்ட படிப்பினைகளை நம்முடைய ஈமானோடு இரண்டர கலக்கச் செய்து நம்முடைய வாழ்க்கையை இனி நாம் கடத்த ஆரம்பித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மின் மூலமாகவும் அனைத்து மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்கு பெரிய பாக்கியமாக அமையும். கேட்ட விஷயங்களை அமல்படுத்துகின்ற ஈமான் உணர்வோடு வாழ்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில கவலைகள், கஷ்டங்கள், சண்டைகள், குரோதங்கள், மன கசப்புகள் இல்லாமல் சந்தோஷம், அமைதி, நிம்மதி நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.